ஹாய் வணக்கம் வரவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? உங்க வீட்ல சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா? நம்ம வீட்ல இப்ப லஞ்ச் வேலை தான் ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க லஞ்ச் தான் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதிகமா நீ வீடியோ எடுத்தா மட்டும் ஆட்டோ ஓடுறதும் பைக் ஓடுறதும் சவுண்டு வர்றதும் அதெல்லாம் பல இன்னல்கள்லாம் தாண்டி வர முடியும். ஒரே எடுத்தோடனே அப்படி வரக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இது நமக்கு மட்டும் கால் வைக்கிறதுல கண்ணி வெடியாவே இருக்கு. அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுலதான் நம்மளுக்கு சக்சஸே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர் வச்சிருக்கோம்ப்பா. இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சைட் டிஷ்ஷும் சூப்பரா பண்ண போறேன். ஆமா, சைட் டிஷ் வந்து இது சைட் டிஷ் வந்து மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போறேன். அதுக்கு பெஸ்டா இருக்கும். போட்டு போட்டுக்கலாம். நல்லா காயிட்டோம், குக்கர் காயிட்டோம். இது ஏன்னா இங்க மெயின் ரோடு அந்த சைடு, அவங்க அந்த சைடு போறவங்களுக்கு அதனால வண்டி ஸ்கூல் வேன்லாம் வரும். இப்போ இவ்வளவு நேரம் அமைதியா தான் இருந்தது. நீ வணக்கம் முறைகளேன்னு ஸ்டார்ட் பண்ணப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு. சரி ஊரு ஒரே பரபரப்பா கலகலப்பா வருவோம் போல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மரம் இருக்கிறதுனால இந்த குருவி காக்கா அது நேச்சரா நல்லா இருக்கும். அவங்க கத்துறதும் இருக்கும். இங்க எது போனாலும் என் சவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே வருது. அவங்க ஓவர் டேக் பண்ணுது இல்ல. நேற்று அது மாதிரி கோவிலுக்கு போன சொல்ல என்ன நடந்தது பாப்பா? கோவில்ல நேற்று முருகர் கோவிலுக்கு போனோம்ப்பா. வடபழனி முருகர் கோவிலுக்கு போனோம். சஷ்டி ஆரம்பமாகுது இல்லையா, அதுக்காக ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் செம்ம கூட்டம். புதன்கிழமைன்னு கிடையாது, எந்த நாள் போனாலும் கூட்டம் இப்போ அதிகமா இருக்கு. கோவில்லாம் போனோம். அவங்க பாத்தீங்கன்னா எங்களை போய் 1 hour நிக்க வச்சுட்டாங்க. குக்கரை காஞ்சிச்சுப்பா, எண்ணெய் ஊத்திக்கலாம். பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் நம்ம கோவில் உள்ளவே போனோம்ப்பா. போனவொடனே என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் கியூ வந்து மூவ் ஆச்சு. நாங்களே ஒரு 3வது லைன்ல தான் நின்றுட்டு இருந்தோம். விட்டா 2 லைன் போனோம். அப்புறம் பார்த்தா அங்க விஐபி வந்து ஸ்பெஷல் தரிசனம் சொல்லிட்டு சொன்னதுனால வந்து எங்களதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நிக்க வச்சுட்டாங்க. ஆமா, இது வேற முருகரா இறங்கி வந்து இதை சொன்னாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் லைன்ல நின்னு வாங்கப்பான்னு ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அப்பதான் வாசனை சூப்பரா தூக்கலா இருக்கும். குக்கரை உன்னால இப்ப எட்டி பார்க்க கூட முடியல. ஆமா, பெரிய குக்கர் எடுத்துட்டேன் நான் இன்னைக்கு. கொஞ்சம் தாராளமா இது பண்றோம்னு சொல்லிட்டு. அப்படின்னு இல்ல, அவங்க எல்லாம் தர்மம் கட்டாங்க, கோயிலுக்கு எல்லாம் செய்யறாங்க, அது ஓகே தான். ஆனா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு காலையிலேயே வந்து பண்ணிட்டாங்கன்னா வர ஜனங்க வந்து எவ்வளவு நமக்காக நான் சொல்லவே இல்லை. அங்க நிறைய பேர் கியூல என்னன்னா ஒருத்தவங்க கால்ல எல்லாம் அடிபட்டு கட்டு போடுனாங்க. ஒருத்தவங்க எல்லாம் ஒரு வயசானவங்க வந்து லோ பிபின்னு வந்து உட்காந்துட்டாங்க. சோ வந்து யாருக்குமே வந்து கஷ்டம் இல்லாத மாதிரி வந்து கோவில்ல கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். லைன் வந்து மூவ் பண்றதா இருக்கட்டும். அப்படி இருக்கதா நான் அதுதான் சொன்னேன். முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரோ இல்லையோ, இங்க கியூல நம்ம பொது தரிசனம் இருக்கவங்க எல்லாருமே வந்து அரோகரா அரோகரான்னு கூப்பிடுற சவுண்ட்ல வந்து அவரு நம்மளதான் பாருங்க, அவங்கள பார்க்க கூடாது அப்படின்னு எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க கியூல இருக்கவங்க. அப்படின்னு நம்ம அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி நிக்கிறோம். அவங்களுக்கு வந்து பெல் அடிச்சோடனே அவங்க சொல்றத நம்ம அதை ஓவர் டேக் பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம தான் பெஸ்டா இருக்கும். அவ்வளவு நேரம் நின்னதுக்கு சூப்பரான பலன். முருகர் சூப்பரா காட்சி கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தன அபிஷேகம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. நான் மட்டும் சஷ்டி விரதம் இருக்கேன். ஆமா, சுஷ்மி மட்டும் தான் இருக்காங்க. என்னால இருக்க முடியாது. வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக நான் இருக்கல, அவங்க இருக்காங்க. இப்ப தேங்காய் பால் சாதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. பட்டை 2 பட்டை எடுத்துக்க, 4 லவங்கம் எடுத்துக்க, ஒரே ஒரு ஏலக்காய். இந்த வாசனையே போதும், சூப்பரா இருக்கும். அதான் உன்னோட சாப்பாடு நல்லா வருது இல்ல. எது இது தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரிதான் சொல்லாதேன்றது இந்த பொண்ணு. எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரே பட்டை லவங்க எல்லாம் போடக்கூடாதுப்பா. ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னு ஹைலைட்டா இருக்கும். அந்த லவங்கத்துடைய டேஸ்ட் தான் அதுல நல்லா இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு இது போட்டுக்கலாம். தூரம் ஓடி போயிரு. ஒண்ணு இருக்கு, நீ போடல, அதுல எடுத்து போடு. தூரம் ஓடி போயிரு, பட்டுன்னு வெடிக்கும். நம்ம போட்ட பட்டை லவங்கம் ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிச்சுப்பா, வாசனை வருது. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், ஏன்னா 1.5 கப் அது காமிக்கிறதுக்காக ஒன்னு கட் பண்ண வச்சிருந்தியா? இது வேற கிரேவிக்கு இது கட் பண்ணிட்டேன். சரி, இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் போறதுனால தான் இந்த தேங்காய் பால் சாதம் வந்து டேஸ்டா இருக்குது. இல்லை, தேங்காய் பால் ஊற்றுறது தான் அந்த தேங்காய் பால் சாதம் டேஸ்டா இருக்கும். அதுதான் ஹைலைட். ஓகே, பாய். சரி, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். அளவா போட்டு அது வதங்க சொல்லி நம்ம வந்து பண்ணுவோம். தேங்காய் உடைச்சிக்கலாம். தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வரைச்சி. தேங்காய் தண்ணி எனக்கு தான். தேங்காய் தண்ணி வந்தா கொடுக்குறேன். என்ன வரும், எப்படி வராம போயிடும்? உடைக்க சொல்லி கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் ஒரு இதுவா? கிளாஸ் வை.
அதான் நீங்களும் அப்படியே ஓங்கி அடிக்கிற மாதிரி தான் தெரியும். உடையவே இல்லை. தண்ணி வருது. இருந்தாலும் நான் பார்த்து தான் தருவேன். ஏன்னா பொண்ணு பசங்களாம் தேங்காய்லாம் பார்த்து தான் தேங்காய் தண்ணியை குடிக்கணும். ஏன் அதுல வந்து தேங்காய் வந்து ஒரு மாதிரி இருந்தால் அது குடிக்கக்கூடாது. நல்ல தேங்காவா இருந்தாலும் பார்த்துட்டு முடிச்சாங்க. அப்பதான் தேங்காய் தண்ணி டேஸ்டா இருக்கும். நீங்க உடைக்கிறதுக்குள்ளேயும் எல்லாரும் லஞ்சே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. தேங்காய் உடைக்கிறதுக்குள்ள லஞ்சு சாப்பிடுவாங்களாம்ப்பா. எப்படி கேளுங்க பாருங்க, சுஷ்மி சொல்றதை கேளுங்களேன். இந்த பொண்ணு இப்படிதான் அர்ஜென்ட் பட்டுட்டே இருக்கும் எல்லாத்துலயும். எதுவாக தான் நீ செய்யணும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி இருக்குப்பா. இப்போ இந்த நேரத்துலேயே நம்ம வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது போடலாம். இது வந்து மீடியமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுறோம் இல்லைங்களா, காரம் வந்து நல்லா மைல்டான இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். கீரி போட்டால் இன்னும் காரம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி முழுசாக போட்டுடலாம். ஒரு கை கருவேப்பிலை, கருவேப்பிலை புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இது பேர் தான் லைவ் டெலிகாஸ்ட் தான் நடக்கும். அதுவும் போட்டுக்கலாம். எப்பவுமே எல்லாத்துக்கும் கருவேப்பிலை தானேப்பா ஃபர்ஸ்ட் வரும். அதை தான் சொன்னேன். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. நல்லா வந்து ஒரு 1.5 முடி இந்த தேங்காயில் வந்து 1 முடியும். எத்தனை ரைஸே சொல்ல, எத்தனை கப் ரைஸ்? 1.5 கப்பு சொன்னேன். 1.5 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனாலதான் இதுல பாதி போட்டா தேங்காய் பால் அதிகம் ஊத்த சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். இப்ப நம்ம போட்ட இது புதினாவும் பச்சை மிளகாவும் வதங்கிட்டு இருக்கப்பா. இந்த நேரத்துல நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சுட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். எல்லாத்துடைய பச்சை வாசனையும் போயிட்டு கோல்டன் ப்ரௌன்ல வரணும். நம்ம போட்ட மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுப்பா. இந்த நேரத்தில் அரிசியை நல்லா கழுவி வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour. இது நார்மல் அரிசின்றதுல 1/2 hour ஊற வச்சிருக்கேன். கழுவி வச்சிருக்கேன். இந்த அரிசியை கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே இருக்கு. ஆமாம், அரிசி இந்த மசாலாவோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு தேங்காய் பால் நார்மல் அரிசின்றதுனால. நம்ம போட்ட அரிசி மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சுப்பா. இப்படி போட்டு பண்ணதுனால அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் வரும். அது மசாலா ஊறி கொஞ்சம் அரிசியை சாப்பிட சொல்லி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மசாலாலாம். அதுக்காக தான் அப்படி போட்டு கலர்றது. இப்போ பால் எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர், 1 கப்புக்கு 2 டம்ளர். கொஞ்சம் தண்ணி ஊற்றுவியாமா? ஆமாம், பத்தெல்லாம் தண்ணி தான் ஊற்றணும். அப்புறம் எப்படியா? 2 ஊற்றியாச்சு. இப்போ இது எவ்வளோ வருது? இது வந்து 2.5 தான் வந்திருக்கு. இப்போ இது கூட வந்து 1 கப்புக்கு நம்ம தண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ 4 டம்ளர் அரிசி, இது தண்ணி 1.5 கப்புக்கு 3 டம்ளர் தண்ணி தான். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு மூடி விட்டுற வேண்டியதான். 2 விசில். எல்லாம் உப்பு அளவான தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடிடலாம்ப்பா. கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பண்ணணும். எனக்கு கையை எட்டாது போலகுதா. துணி எடுமா? இல்லை கை அமைக்க ஒரு கை பையன். எனக்கு சின்ன கை இல்லை, அந்த இப்படி அதுக்காக. அவ்வளோதான்ப்பா, 2 விசில்ப்பா. அது வரட்டும். ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமுக்கு சுட தண்ணியில் வச்சுருக்கேன். வார்ம் வாட்டரில் கழுவணும்னு சொல்லிட்டு சுட தண்ணியில் தான் மஷ்ரூம் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் கிரேவிக்கு. அதை கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு பாத்திரம் வச்சிருக்கேன்ப்பா. கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். இது ஸ்டீம் வந்து வெயிட் போட்டிருக்கேன். 2 விசில் வரட்டும். இதை பார்த்தீங்களா, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு காலிக்கு நம்ம ஏன்னா இது போட போறேன். கரம் மசாலா தூள் போடுறதுன்றதுனால ஒரு குட்டி பட்டை. அப்படி சொல்லக்கூடாது. நீ கரம் மசாலா சாந்து சாந்தா அவருக்கு பார்த்து கத்துக்கினியா நீ? இங்க பாருங்க, எல்லாம் ஒண்ணு போட்டோம் அப்படி வாசனைக்காக இது போடுறது, தாளிக்கிறது. கடல் பாசி ஒண்ணு, அந்த ஸ்டார் பூல இருந்து ஒரே ஒரு இது மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு இது போட்டாச்சு. அவ்வளவுதான். அது பொரிஞ்சிச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கப்பா, அதை போட்டுக்கலாம்.
இதெல்லாம் வந்து சட்டி பேச்சுலர் சமையல் மாதிரி டக்குன்னு போட்டு டக்குன்னு வதக்கி டக்குன்னு தாளிச்சு. ஆமாமா, உன்னோட கறி குழம்பை பார்த்து ஒரு பேச்சுலர் நான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அவரு தேங்காய் எப்போ போடணும்னு கேட்டிருந்தாரு அவரு. இப்ப வெங்காயம் தக்காளி மட்டுமே வதக்கி நீங்க மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கறி போட்டு தாளிக்கிறீங்கன்னா லாஸ்ட்ல தான் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஊத்தணும், தேங்காய் அரைச்சி ஊத்தணும். இப்ப நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயம் முந்திரி அந்த மசாலா எல்லாம் போட்டு வதக்குறோம் பாத்தீங்களா, அப்ப நீங்க தேங்காய் போட்டீங்க நீங்க தாளிக்க சொல்லி அதை எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தியே செஞ்சிடலாம். இந்த டவுட் அவருக்கு நான் சொல்லணும்னு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு தெரியும். வெறுமனே வெங்காயம் தக்காளி வதக்கி செஞ்சீங்கன்னா லாஸ்ட்ல தான் தேங்காய் பேஸ்ட் ஊத்தணும். ஊத்தி ஒரு கொதியில இறக்கிடணும் கறி குழம்பு. வெறும் தேங்காய் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்றதா இருந்தா அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி தேங்காவோட வதக்கி மசாலாவா அரைச்சு பண்ணீங்கன்னா உங்க ஸ்டைல்ல நான் எப்படி பண்ணிருக்கணும் அதே மாதிரியே பண்ணிடலாம். அது இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எப்படி போட்டாலும் கறி குழம்பு டேஸ்டா தான் வரும். ஏன்னா கறி இருக்கு அதுல, அதானே. ஒரு சின்ன வச்சுங்க, அது கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல போட்டாலே போதும். கொஞ்சம் வார்ம் வாட்டர் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். ஏன்னா வாங்கி 2 நாள் ஆயிடுச்சுப்பா, எங்க உடம்பு முடியாது எதுவும் செய்ய முடியல. கருவேப்பிலை போட்டிருக்காப்பா. இப்போ அது வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி இந்த மாதிரி பிரியாணி மசாலா இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். குழம்புக்குலாம் அவ்வளோ வதங்கணும்னு அவசியமே இல்லை. இது வதங்கிறதுனால தான் டேஸ்ட்டே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வர்றது. மஷ்ரூம் சதக் சதக்குன்னு கட் பண்ண சதக் சதக் சதக். விசில் வரப்போகுது நினைக்கிறேன். வரட்டும். அழகான மஷ்ரூம் வந்து நம்ம துண்டு துண்டா போடுறோம். இந்த குக்கர் சொன்னா திடீர்னு தனியா இருக்கலாம் வந்துட்டு வச்சுக்க பக்கர் பயந்துரும். ஹார்ட் அட்டாக்ல போக வேண்டியதா. ரொம்ப பயந்தவங்களுக்கு அப்படி நம்ம பார்த்து இன்ட்ரெஸ்டா பேசினே சொல்ல புஷ்னு ஒரு சவுண்ட் வந்ததுன்னு வச்சுக்க. எல்லாத்துக்கும் மனசு வந்து தைரியமா வச்சுன்னு தான் இருக்கணுமே சமையல் செய்ய சொல்ல. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எந்த ஒரு இது இல்லாம மனசை ஃப்ரீயா வச்சுட்டு சமைக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை ஒரு வதக்கிட்ட பிறகு தக்காளியும் கூடவே போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சம் கண்டு. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இந்த நேரத்தில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இது நம்ம புது மெத்தடு. தயிர் கொஞ்சம் தக்காளி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். கிரேவியுடைய டேஸ்ட்டு சூப்பராக அதுக்காக. எதுவுமே இல்லைன்னு அந்த சமையலை செய்யாமல் இருக்கக்கூடாதுல்ல, இருக்கிறத வச்சு செஞ்சிடணும். அதுக்காக தான். தக்காளியே இல்லைனாலும் நீங்க தயிரை வச்சே செய்யலாம். அது வச்சு தக்காளி எல்லாம் வெங்காயத்தை வச்சே செய்யலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மசாலா. ஆமா, இப்போ மசாலா போடணும். இது போடணும், மஷ்ரூம் போடணும். இதை பத்தியா கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூமை வந்து ஒரு வதக்கிட்ட பிறகு மசாலா ஆட் பண்ணலாம். அதுடைய தன்மை போலகுது. என்னதான் நம்ம பண்ணாலும் அது கருத்து போயிடும் போலகுது. கத்திரிக்காய் மாதிரி இது. அப்படியே தண்ணியில் நல்லா வதங்க. இது தண்ணி விடும் வேற நிறைய. இதுலயே மஷ்ரூம்லயே தண்ணி இருக்கும். கொஞ்சம் ஆயில் வச்சு மஷ்ரூமும் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பா. இப்போ மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தண்ணியே விடலை, அதுவே வதங்கி தண்ணி வரும். இந்த நேரத்தில் மஷ்ரூமும் நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு. காரத்துக்கு மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுட்டு இதை போட்டுக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு இந்த இதுலேயே சுருண்டி இது கலக்கி விட்டாலே கலரி விட்டாலே போதும்பா. தண்ணியே விட தேவையில்லை, சுருண்டு வரும். அதுக்கு சொல்கிறதுக்கு தான் இப்படி மாறிடுச்சு.
டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அங்கே ஸ்லிப் ஆகலனா தான் உனக்கு அதிசயம். அவ்வளோ பார்க்க சொல்ல பார்த்தோம் என்ன இவ்வளோ பார்த்தா இவ்வளோ கம்மியாக தெரியுது. ஆமாம், மஷ்ரூம் அப்படிதான். லைட்டாக தண்ணி ஊற்றுமா? இரு வதங்கட்டும். பச்சை வாசனை போகும். லைட்டாக தண்ணி ஊற்றி நீ க்ளோஸ் பண்ணிட்டுனா ரெடி ஆகிடும். அதுவே ரெடி ஆகி கறி கட்டும். அப்போ நீ ஓப்பன் அதை நீயே செஞ்சிருக்கலாம். அப்போ நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருப்பேன். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தான். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ குட்டியாக கூட அறியாம வச்சு பெருசாகவே போட்டுருக்கலாம். பெருசாக போடலாம், சின்னதாக தான் ஆயிடும் பொழுது இல்லை. நான் இல்லை, கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். நானே சொல்லக்கூடாது, நீ வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. நைட்டுக்கா மஷ்ரூம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டு வந்துருச்சுப்பா. நல்லா வெந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஆனால் போடுறது எவ்வளோ இருக்குது, ஆனால் வந்தது இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை பாருங்க, சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கட்சி சாப்பிட நல்லா இருக்குமா? ஆமாம். இது பார்த்தீங்களா, தேங்காய் பால் சாதமும் சூப்பராக வந்திருக்கு. ஆவி பறக்குது. ஆவி பறக்குது. அந்த கரண்டி எது எங்கே வச்சுட்டேன், எங்கே நான் தேடிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்களா, இது நல்லா வரும். இது எந்த பிரச்சனை அடி பிடிக்காது. நம்ம சாப்பாடு அரிசியில் செய்யறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை பாஸ்மதி ரைஸில் செய்ய சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா தண்ணி கரெக்டாக வைக்கணும். அதுக்கு அப்படி வச்சாதான் சாதம் வந்து உடையாமல் வரும். அதுக்காக தான். நல்லா கம வாசத்தோடு இருக்குது. இது மேலே வேணால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ஆல்ரெடி இந்த தேங்காய் பாலே திக்கட்டும், அதனால நாங்கள் நெய் விடலை. நீங்கள் குழந்தைங்களுக்கு யாராவது அதுவும் மேலேயும் வேணால் ஒரு ஸ்பூன் குழந்தைங்களாம் கொடுக்குறதுனா கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஈஸியாகவே சூப்பரான மெத்தடில் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் சமையல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. இப்போ தேங்காய் பால் சாதம் சூப்பராக சிம்பிள் மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள்லாம் போய் சாப்பிட போகிறோம். அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.